மே 4 தலைப்பு நம்பிக்கையற்ற தருணங்களில். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7-8. அப்படியானால் வாருங்கள், தேடுங்கள், கண்டடையுங்கள். வல்லமையின் களஞ்சியம் திறக்கப்பட்டதாகவும் நிரம்பியதாகவும் இலவசமாகவும் இருக்கிறது. தேவனுடைய தயவை பெறுவதற்கு ஏதேனும் நன்மையை நீங்கள் செய்ய வேண்டுமென்றோ, கிறிஸ்துவிடம் வருவதற்கு முன் உங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டுமென்றோ நினைக்காமல் தாழ்மையுள்ள இருதயங்களுடன் வாருங்கள். உங்கள் நிலையை சிறப்பானதாக்க உங்களால் ஒன்றையும் ஒருபோதும் செய்ய முடியாது. நீங்கள் பாவியாக இருப்பதால் இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தின் முழு நிச்சயத்துடன் வாருங்கள். ஏனெனில் நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று இயேசு கூறினார். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்களுக்காக நீங்கள் ஒருபோதும் செய்ய முடியாத இவைகளை அவர் செய்ய முடியுமென்று அவரை மட்டுமே நம்பி, கிறிஸ்து இயேசுவின் மூலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை அவரிடத்தில் கேட்க வேண்டும், தேட வேண்டும், தட்ட வேண்டும் மற்றும் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவே நமது பாவ நிவாரண பலி. நாம் நமக்காக எந்த விதமான பாவ நிவிர்த்தியையும் செய்ய முடியாது. ஆனால் செய்யப்பட்ட பாவ நிவிர்த்தியை விசுவாசத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த விலையேற பெற்ற இரத்தத்தின் புண்ணியத்தினால் மட்டுமே பாவத்தால் பாதிக்கப்பட்ட ஆத்துமா முழுமையான ஆரோக்கியத்திற்கு மீட்கப்பட முடியும். நீங்கள் உங்கள் விண்ணப்பத்தை தேவனிடம் ஏறெடுத்து கொண்டிருக்கையில் தேவனுடைய உண்மையுள்ள வாக்கு தத்தங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பதிய செய்கிறார். குழப்பமான தருணங்களில் சந்தேகத்தையும் மனமடிவையும் சாத்தான் பரிந்துரைக்கையில் கிறிஸ்துவின் உண்மையுள்ள வசனங்களை அவனுக்கு விரோதமான கொடியாக கர்த்தருடைய ஆவியானவர் உயர்த்தி பிடிப்பார். அப்பொழுது நீதியின் சூரியனுடைய பிரகாசமான ஒளி கதிர்கள் உங்கள் மனதிலும் ஆத்துமாவிலும் பளிச்சிடும். நம்பிக்கையினால் சாத்தான் உங்களை மூழ்கடிக்கும் போது ஜீவனுள்ள இரட்சகர் மூலம் உங்களுக்காக செய்யப்பட்ட பரிந்து பேசுதலை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். கிறிஸ்துவே உங்கள் விண்ணப்பங்களை பிதாவுக்கு ஏற்புடையதாக்குகிற நற்கந்தமும் பரிசுத்த தூபமும் ஆவார். கிறிஸ்துவனுடைய நீதியின் வெளிச்சமானது முழுமையாக புரிந்து கொள்ளப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும் போது அன்பு, சந்தோஷம், சமாதானம் மற்றும் விவரிக்க முடியாத நன்றியுணர்வு ஆகியவை ஆத்துமாவை ஊடுருவும். அப்பொழுது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்பதே இவ்வாறு ஆசிர்வதிக்கப்பட்டவனுடைய மொழியாக இருக்கும். ஆமேன்.